வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துடலாம். ஓவரால் இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்துச்சு, எக்ஸப்ட் ஐடி செக்டர் தவிர. S&P 500 0.38% ஏற்றத்தை கொடுத்து பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 100 1.10% ஏற்றத்தை கொடுத்து பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம S&P 500 VVO ETF வழியா கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு VVO ETF பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பில்லியன்ஸ் தமிழ் சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு IBM-ஓட ஏர்லி Q2 ரிசல்ட்ஸ் வெளியிட்டிருந்தாங்க. இந்த ரிசல்ட்ஸ் வந்த உடனே IBM ஸ்டாக் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 25% கீழே இறங்கி இருந்துச்சு. ஒரே நாள்ல 25% கீழே இறங்குறதுக்கு மெயினான ரீசன் பாத்தீங்கன்னா அனலிஸ்ட் எஸ்டிமேட் பண்ண EPS அதுக்கப்புறம் ரெவன்யூ ரெண்டுமே IBM ஸ்டாக் பீட் பண்ணல. இதுதான் மெயினான ரீசன் இன்னைக்கு அரௌண்ட் 25% கீழே இறங்குறதுக்கு. இவங்களோட இயர் ஆன் இயர் growth பாத்தீங்கன்னா வெறும் 1% இருந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர்ல இவங்களோட ரெவன்யூ பாத்தீங்கன்னா 8.1% உயர்ந்திருக்கு. இந்த Q2 ரிசல்ட்ஸ்ல இவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லாததுக்கு மெயினான ரீசன் பாத்தீங்கன்னா IBM-ஓட கஸ்டமர்ஸ் IBM சாஃப்ட்வேர் வாங்காம அவங்க நிறைய AI பக்கம் திரும்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களோட பட்ஜெட்டை AI டேட்டா சென்டர்ஸ் அண்ட் AI சர்வர்ஸ்க்கு ஒதுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபியூச்சர் கைடன்ஸ் பத்தி எதுவும் பேசல. மேபி ரிசல்ட் வர அன்னைக்கு இதை பத்தி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஓகே. இப்போ IBM-ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையா அப்படின்ற நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் IBM-ல இப்போதைக்கு எந்த ஆப்ஷனும் இல்லைங்க. இன்னும் இது ஓவர் வேல்யூட் ஜோன்ல தான் இருக்கு. ஸ்லைட்டா கூட ஃபேர் வேல்யூ கூட வரல. இன்னைக்கு IBM 25% கீழே இறங்கினோடனே இதை கூட சேர்ந்து மற்ற ஐடி செக்டார் கம்பெனியான ஆக்சென்ச்சர், காக்னிசன்ட், இன்ஃபோசிஸ் ADR, விப்ரோ ADR போன்ற முன்னணி நிறுவனங்களும் இது கூட சேர்ந்து அரௌண்ட் 5% மேலான இறக்கத்தை கொடுத்துருந்துச்சு. பட் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது திரும்பி ஒரு ரிவர்சலை போஸ்ட் பண்ணி அரௌண்ட் 2 to 3% மட்டும் இறக்கத்தை கொடுத்து ட்ரேட் ஆகி முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பெப்சிகோ. இவங்களும் அவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் வெளியிட்டு இருந்தாங்க. அனலிஸ்ட் எஸ்டிமேட் பண்ண EPS அதுக்கப்புறம் ரெவன்யூ ரெண்டுமே பீட் பண்ணியிருக்கு. ஒரு பெட்டரான ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவன்யூ growth அரௌண்ட் 6.4% உயர்ந்திருக்கு. இதே குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்தீங்கன்னா 24% உயர்ந்திருக்கு. இவங்க கைடன்ஸை எந்த சேஞ்ச் பண்ணல, கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இதுவும் அடி வாங்கியிருக்கும். பட் இவங்க லாஸ்ட் குவார்டர் என்ன கைடன்ஸ் சொன்னாங்களோ அதையே மெயின்டைன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. எந்த சேஞ்சும் இல்ல. நெக்ஸ்ட் இந்த சார்ட் பாருங்க. பெப்சிகோ அரௌண்ட் $135 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட பீக் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $182 ட்ரேட் ஆயிருந்திருக்கு. இப்போதான் பெப்சிகோ ஸ்டாக் ஒரு ஃபேர் வேல்யூ ஜோனுக்கு வந்துட்டு இருக்கு. பெப்சிகோ ஸ்டாக்கை நான் என்னோட வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ண போறேன். இதுல ஏதாச்சும் இன்னும் ஃபர்தரா டிப் நடந்து இல்ல ஃபர்தரா கிராஷ் நடந்து இது ஒரு வேல்யூ ஜோனுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். பெப்சிகோ ஸ்டாக்கை எந்த ஜோன்ல வாங்கினா ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும் ஃபியூச்சர்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. நம்ம பெப்சிகோ பத்தி ஒரு ஃபுல் அனாலிசிஸ் வீடியோ போட்டுடலாம். நெக்ஸ்ட் இன்னைக்கு பேங்க் ஆஃப் அமெரிக்கா அவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இவங்களும் அனலிஸ்ட் எஸ்டிமேட் பண்ண EPS அதுக்கப்புறம் ரெவன்யூ ரெண்டுமே பீட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான growthனே சொல்லலாம். ஏன்னா இயர் ஆன் இயர் growth பார்த்தீங்கன்னா 15% உயர்ந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 4% உயர்ந்திருக்கு. இவங்களோட ஃபியூச்சர் கைடன்ஸும் உயர்த்திருக்காங்க. ஸோ பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பேங்க் ஆஃப் அமெரிக்கால ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இல்ல. ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் லீவைஸ் கம்பெனி பத்தி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களோட Q2 earnings வெளியிட்டு இருந்தாங்க. இவங்களும் அனலிஸ்ட் எஸ்டிமேட் பண்ண EPS ரெவன்யூ ரெண்டுமே பீட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் ரெவன்யூ growth பார்த்தீங்கன்னா 8% அதிகரிச்சிருக்கு. பட் குவார்டர் ஆன் குவார்டர் 4% இறங்கி இருக்கு. அது ஒரு சின்ன ஒரு ரெட் ஃபிளாகா பாக்குறாங்க. இதனால தான் இந்த ஸ்டாக் ரிசல்ட் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மேல ஏறாம இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் அவங்களோட குவார்டர் ஆன் குவார்டர் ரெவன்யூ நெகட்டிவ்ல வந்ததுனால. பட் இந்த கம்பெனி அவங்களோட ஃபியூச்சர் கைடன்ஸை அதிகரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் JP Morgan Chase பேங்க் அவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் வெளியிட்டு இருந்தாங்க. இவங்களோட ரிசல்ட்ஸ் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அப்படி சொல்லலாம். ஏன்னா அனலிஸ்ட் எஸ்டிமேட் பண்ண EPS மற்றும் ரெவன்யூ ரொம்ப ஸ்ட்ராங்கா பீட் பண்ணிருக்கு. இயர் ஆன் இயர் ரெவன்யூ growth மட்டும் பாத்தீங்கன்னா 28% உயர்ந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 15% உயர்ந்திருக்கு. அதுவும் இல்லாம இவங்களோட ஃபியூச்சர் கைடன்ஸ் உயர்த்தி சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ்னே சொல்லலாம். இந்த ஸ்டாக்ல எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல அப்படின்றது என்னோட வியூ. ஓகே, ஸ்டாக்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, பட் அதை ஏன் டிஸ்கஸ் பண்றோம்னு கேட்டீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்போ நமக்கு வாய்ப்பு வரும்னே சொல்ல முடியாது. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் அரௌண்ட் 50% 60% கூட கிராஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த சமயத்துல உட்காந்து நம்ம ஃபுல் ரிசர்ச் போடுறதுல பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அந்த ஸ்டாக் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இதனாலதான் முதல்ல அந்த ஸ்டாக் பத்தின கம்ப்ளீட் அப்டேட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு ஒரு ஸ்டாக்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம கேப்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வெல்ஸ் ஃபார்கோ பேங்க் இருந்து Q2 ரிசல்ட்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணிருக்காங்க. அனலிஸ்ட் எஸ்டிமேட் பண்ண EPS மற்றும் ரெவன்யூ growth ரெண்டுமே பீட் பண்ணிருக்கு. இயர் ஆன் இயர் அவங்களோட ரெவன்யூ growth பாத்தீங்கன்னா அரௌண்ட் 9% உயர்ந்திருக்கு. இதே குவார்டர் ஆன் குவார்டர் அரௌண்ட் 6% உயர்ந்திருக்கு. இவங்க புதுசா எதுவும் கைடன்ஸ் மாத்தல. பட் லாஸ்ட் குவார்டர்ல கொடுத்த அதே கைடன்ஸ் தான் பாசிட்டிவ் கைடன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கோல்ட்மேன் சாக்ஸ் அவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் வெளியிட்டு இருந்தாங்க. இருக்கிறதுலே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான குவார்டர் அமைஞ்சிருக்கு. அனலிஸ்ட் எஸ்டிமேட் பண்ண EPS மற்றும் ரெவன்யூ ரெண்டுமே ஸ்ட்ராங்கா பீட் பண்ணிருக்கு. இயர் ஆன் இயர் பாத்தீங்கன்னா அவங்களோட ரெவன்யூ growth மட்டும் அரௌண்ட் 39% உயர்ந்திருக்கு. இதே குவார்டர் ஆன் குவார்டர் அரௌண்ட் 18% உயர்ந்திருக்கு. இப்போ டிஸ்கஸ் பண்ணதுலேயே இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்க கைடன்ஸ் பத்தி எதுவும் பேசல, அது ஏன்னு தெரியல. பட் ஃபியூச்சர்ல சொன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் டெல்டா
ஏர்லைன்ஸ் அவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த கம்பெனியும் அவங்களோட லாஸ்ட் குவார்ட்டர்ல நல்ல அதிரடியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அனலிஸ்ட் எஸ்டிமேட் பண்ண EPS மற்றும் ரெவன்யூவை ஸ்ட்ராங்கா பீட் பண்ணியிருக்கு. இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 19% ரெவன்யூ growth ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் அவங்களோட ரெவன்யூ 15% grow ஆயிருக்கு. ஃபியூச்சர் கைடன்ஸ் அவங்க எந்த சேஞ்சும் பண்ணல. லாஸ்ட் குவார்ட்டர்ல சொன்ன அதே கைடன்ஸை ரீஅஃபர்ம் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி US மார்க்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பில்லியன்ஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.